சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. நமக்கு ஒரு மொபைல் தேவைப்படுது. அதனால் இன்றைக்கி நம்ம பழையரும் கடைக்கு போயிருந்தோமா, அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டச் மொபைலும் ஒரு சாம்சங் கீபோர்டு மொபைலும் மாட்டுச்சு. இந்த டச் மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகி டிஸ்பிளேலாம் உடஞ்சி பேட்டரி குதி போய் கிடக்கு. ஆனால் பட்டன் மொபைல் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 ஃபோனையும் ஒர்க்காக ஆக்கிறோம். அதுதான் நம்ம வீடியோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொந்த ஊருக்கு வந்துட்டாலே நம்ம வீடியோக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சைலண்ட்டான வயல் பிளேஸ் தான் வருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் நெற்பயிரெலாம் நல்லா விளைஞ்சி அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே ஒரு சைக்கிளில் அலுமினியம் குடத்தில் தண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குடத்தெல்லாம் இப்போ கடையில் விற்றுட்டு இருக்காங்கன்னு தெரியல. நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். அலுமினியம் குடம், செம்பு குடம், பித்தளை குடம்லாம் வச்சுருப்பாங்க. அது என்னதான் கீழே தூக்கி போட்டோன்னு உடையாது. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை தண்ணி ஊற்றி குடித்தா ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தெல்லாம் பிளாட் போட்டாங்க. நான் சின்ன வயசு இருக்கும்போது எல்லாமே விவசாய நிலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு வயசாயிருச்சு, இதை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அப்படி விற்றுட்டு இது பிளாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருதோ அப்படின்னு தோணுது. ஃபஸ்ட் நம்ம இந்த சாம்சங் பட்டன் மொபைலை கழட்டி உள்ளே என்ன பிரச்சனைன்னு பார்த்து சரி பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேமரா கிடையாது. முன்னாடி டிஸ்பிளேயும் உடையாமல் நல்லா தான் இருக்குது. பட்டனும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. சரின்னு கழட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே 2 சிம் கார்டு போடலாம், ஒரு மெமரி கார்டு போடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கேமரா மட்டும்தான் கிடையாது, பேட்டரியோட வரல. பேட்டரி இல்லாமல் தான் பழைய கடையில் கிடந்துச்சு. அப்புறம் ஃபோனோட ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி உள்ள ஹார்ட்வேரை செக் பண்ணி பார்க்குறதுக்காக போர்டை வெளியே எடுத்தேன். இந்த மாதிரி கழட்டி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணெயாக இருக்குது. இந்த கோயிலில் விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் போல் ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல் அப்படியே மூக்க நுழைச்சது. சரின்ட்டு அந்த பட்டனில் தடவி பார்த்தேன். அதுலேயும் எண்ணெய், டிஸ்பிளேக்குள்ளேயும் எண்ணெய் போயிருக்கு. ஆக மொத்தத்தில் ஃபோனே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கேனுக்குள்ளே விழுந்துருச்சா என்னன்னு தெரியல, ஃபுல்லாகவே எண்ணெயாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு சைனா ஃபோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாமல் போயிடும். அதை கீழே தான் தூக்கி போடணும். பட் நோக்கியா, சாம்சங், ப்ளூபெரி இந்த மாதிரி பட்டன் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதனால் சரி இதை ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு நோக்கியா பேட்டரி இருக்குது. நோக்கியா பேட்டரி வந்து சாம்சங் சேராது. போர்டை கழட்டி இந்த மாதிரி வச்சு பார்த்தா தான் அதை வந்து கொஞ்சம் ஆன் பண்ண வைக்க ட்ரை பண்ண முடியும். சரின்ட்டு அந்த மாதிரி வச்சுட்டு நானும் அந்த சவுப் பட்டன், இதுதான் பவர் ஆன் பட்டன் கொடுக்கலாம். ஸோ அதை அமுக்கி பார்க்குறேன். ஃபோனு வந்து ஆனே ஆகலை. ஒரு 4-5 டைம் இந்த மாதிரி மாற்றி போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபோனு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனே ஆகலை. சரி என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஐடியா பிளிங்க் ஆச்சு. என்னென்னா இது ஃபுல்லாகவே எண்ணெய் போயிருக்கு. அப்போது நம்ம பட்டன் அமுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு டைம் எடுத்து விட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிது. இதில் வெள்ளை கலர் தாள் ஒட்டிருக்காங்களே, அதை அப்படியே மெதுவாக கிழிச்சிங்கன்னா உங்களுக்கு பட்டனுக்கான போர்டு தெரியும். அந்த தாளை கிழிக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு பின்னாடி அலுமினியமோ சில்வரோ ஏதோ ஒரு சின்ன பிளேட்டு மாதிரி விட்டுருப்பாங்க. அதுதான் நமக்கு அமுக்கும்போது டிக்குன்னு சவுண்டு வருது. இதில் ஒன்று மிஸ் ஆனாலும் திரும்ப கிடைக்கிறது கஷ்டம். அதனால் கழட்டும் போதே கேர்ஃபுல்லாக கழட்டி எங்கேயாச்சும் ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ மெயின் மேட்ருக்கு வரலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா வட்டமாக நிறையா கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ஒரு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காப்பரில் ஒரு வட்டம், அதுக்குள்ளே ஒரு கேப்பு, அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு காப்பரில் வட்டம், இப்படி கொடுத்துருக்காங்களா. இதுக்கு என்ன மீனிங்னா, உள்ளே இருக்கிற காப்பரும் வெளியில் இருக்கிற காப்பரும் இணைஞ்சின்னா அதுக்கான ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அதை இணைக்கிறதுக்கு தான் வெளியில் அந்த சில்வர் பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளேயும் என்ன போயிருக்கிறதால ஒரு வேளை அமுக்கும்போது காப்பர் போயிட்டு டச் ஆகாமல் அதனால் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்கோ அப்படின்னு சந்தேகம். அதனால தான் இப்போ பட்டனை போட்டு தொடச்சிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி இதை வந்து ஐபி சொல்யூஷன் வச்சு தான் துடைக்கணும். ஆனால் இப்போ என்கிட்ட ஐபி இல்லை. அதனால் துணியை வச்சு துடைச்சிட்டு இப்போ பேட்டரியை போட்டு பவர் பட்டன் அமுக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உள்ளே ஒரு காப்பரு வெளியே ஒரு காப்பரு, அதை வந்து நம்ம டச்சாக வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம வயரை கூட யூஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பியை யூஸ் பண்ணுறேன். கம்பியை யூஸ் பண்ணி இந்த 2 வட்டத்தையும் டச்சாக வச்சோம்னா அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கும். இங்கே பார்த்தீங்களா ஃபோனு வந்து ஆன் ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் பண்ணலை. அந்த போர்டில் பட்டன் இருக்கிற ஏரியாவில் ஃபுல்லாகவே எண்ணெயாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம். நமக்கு வந்து அதுக்கான ஃபங்க்ஷன் நடந்து ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு மேலே ஒட்டியிருந்த அந்த வெள்ளை கலர் பேப்பர், அதில் வந்து சில்வர் மாதிரி ஒரு சின்ன பிளேட் மாதிரி வச்சுருப்போம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதையும் எடுத்து அதையும் க்ளீன் பண்ணிப்போம். ஏன்னா அதுக்குள்ளே எண்ணெய் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி உரிச்சோமோ அதே போல் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த எண்ணெயோட பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போய் இதுக்கப்புறம் நம்ம பட்டனை அமுக்கும்போது அந்த காப்பர் பிளேட்டை வந்து உள்ளே அந்த வட்டமாக இருக்குல்ல, அதில் போயிட்டு ஒட்டி அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கும். ஸோ இப்படி தான் ஒரு சின்ன கான்செப்ட் தான். அதை பேஸ் பண்ணி தான் இந்த பட்டன் ஃபோன் எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த பட்டனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலும் டிஸ்பிளேயில் பாருங்கள் அதுக்குள்ளேயும் என்ன போயிட்டு ஃபுல்லாகவே ஒரு மங்கலாக தெரியுது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி
உள்ளுக்குள்ளே நிறைய லேயர் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளேக்கு 7 லேயர் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். அது பாசிபிளான்னு தெரியல, வாங்க ட்ரை பண்ணுவோம். டிஸ்பிளேக்கு சைடு ஒர்க்கில் இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு எம்பி விட்டிங்கன்னா டிஸ்பிளே மூட்டோட தூக்கிட்டு வந்துடும். இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் பேப்பர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, சின்ன கண்ணாடி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தண்ணி போயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு லேயர் இருக்குது, அதுதான் படம் காட்டுற லேயர். அதில் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் லக்கிலி அதிலலாம் போல் இந்த வெள்ளை கலர் கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், அதில் தான் ஏகப்பட்ட எண்ணெய் இருக்குது. ஸோ இதை வந்து உள்ள வரைக்கும் க்ளீன் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த 2 லேயர் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு இதோட அவுட்புட் பார்ப்போம். ஓகே, ஓரளவுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி தொடச்சதுக்கப்புறம் இப்போ போட்டிருக்கேன். இது பார்க்கும்போது முன்னாடி தெரிஞ்சதை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. இதுக்கு மாரி நம்ம டிஸ்பிளே குவாலிட்டி துடைக்க போகிறோன்னு சொல்லிட்டு தொடச்சி டிஸ்பிளே ஏதாச்சும் தெரியாமல் தட்டி விட்டால் கூட பிஞ்சு போச்சு அப்படின்னா மொத்தமாக டிஸ்பிளே ஒர்க் ஆகாமல் போயிடும். எதுக்கு ஒம்புன்னு சொல்லிட்டு தான் போது என்ற மனமே பொன்போன்றது அப்படிங்கிறது போல் இது வரைக்கும் தெரிஞ்சாலே போதும்பா அப்படின்னு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், பட்டனுக்கான ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணியாச்சு, டிஸ்பிளேக்கான ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பட்டனாக ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பக்காவாக தான் ஒர்க் ஆகுது. ஏதாச்சும் ஒரு பட்டன் ஒர்க் ஆகலை அப்படிலாம் இஷ்யூ இல்லை, எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஃபோனை வந்து நம்ம பேனல் போட்டு செட் பண்ணிடலாம். இப்போ எப்படி பக்காவாக ஒர்க் ஆகுதா? ஸோ இந்த சாம்சங் கீபோர்டு மொபைலாக நம்ம ஒர்க்காக வச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயின் டார்கெட், அதாவது இந்த டச் ஃபோனை ஒர்க்காக வைக்கணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்காக இருக்கும் போது. ஏன்னா இந்த டச் ஃபோனில் பாருங்கள், பேட்டரி ஊதி போயிருக்கு. பின்னாடி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும்ல, அதுக்கான ஸ்டிப்பே பிஞ்சு போயிடுச்சு. முன்னாடி டிஸ்பிளே தாறுமாறாக உடஞ்சி போய் கிடக்கு. பழைய இரும்பு கடையில் ஒரு மூலையில் தூக்கி போட்டிருந்தாங்க, இது ஒன்றுத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். எவ்வளோ பழைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்லாம் சரி பார்த்துருக்கோம். வாங்க இதையும் ஒரு கை பார்த்துருவோம். இது வந்து ஜியோனி மொபைல். அந்த மூடி இருக்க போய் தான் அதை நான் கண்டுபிடிச்சேன், இல்லைனா நான் கண்டுபிடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிக்கு பின்னால் ஒட்டிருப்பாங்களே அது கூட இல்லை. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே முக்கியமான பார்ட்ஸ்லாம் இருக்கா இல்லை அதையும் பிடிண்டி விட்டுருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக வெளியில் இருக்க மூடியை கழட்டினேன். உள்ளார பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் அந்த ஸ்க்ரூவே காணும், சும்மா அதுக்கு அப்படி மாட்டி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் கீழே ஸ்பீக்கரு, அந்த வைப்ரேட்டரு, சார்ஜர் கனெக்டர்லாம் இருக்குல்ல, அதுக்கான ஸ்க்ரூ எல்லாமே ஒன்றுமே ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. அப்புறம் செல்ஃபி கேமராவே காணும். அங்கே பாருங்கள், பேக் கேமரா மட்டும்தான் இருக்குது. செல்ஃபி கேமரா மாற்ற அந்த கனெக்டர் மட்டும் தான் இருக்க தவிர ஸ்டிப்பையும் காணும், கேமராவும் காணும். நிறைய பார்ட்ஸை உருவிட்டு விட்ருப்பாங்க போல். ஓகே, எனிவே நம்ம வந்து பாட்டம்லேருந்து திறந்து பார்த்து ஒன்று ஒன்று அலசி அறிஞ்சு பார்க்கலாம். கீழே நான் சொன்ன மாதிரி வைப்ரேட்டர், ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் அந்த சார்ஜிங் போர்டு எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. அதில் எதுவும் டேமேஜ் கிடையாது. ஸோ ஸ்டிப்பை உருவி விட்டு அந்த போர்டை மட்டும் கழட்டி பார்த்துடலாம். அப்புறம் மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேக்கான ஸ்டிப்பு, அப்புறம் அந்த சிசி போர்டு கனெக்ட் ஆகிற ஸ்டிப்பு, அதுக்கப்புறம் சார்ஜ் மாட்டுற இடம், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமான ஒன்று, அந்த பவர் பட்டனு, வால்யூம் பட்டன்லாம் கனெக்ட் ஆகும் பார்த்தீங்களா ஒரு இடம், அதுக்கான ஸ்டிப்பே பிஞ்சு போயிருக்குங்க. சாம்பார் ஆப் எனக்கு. ஒரு ஃபோனுக்கு ரொம்பவே முக்கியமான பட்டன் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பவர் பட்டன் தான். வால்யூம் பட்டன் கூட செட்டிங்ஸில் போயிட்டு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் பவர் பட்டன் போச்சுன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் அந்த ஃபோனோட ஓனர் வந்து வெறுப்பாய் தூக்கி போட்டிருக்காரு போல். ஏற்கனவே பேட்டரி ஊதி போச்சு, பவர் பட்டனும் பிஞ்சு போய் கிடக்கு, இதை வச்சுட்டு என்ன தலைவலின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுப்பாங்க போல். சரி ஓகே, நம்ம கையில் வந்து மாட்டியிருக்கு. இதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி இதில் இருக்க பார்ட்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்குது. அந்த மதர் போர்டு கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது பிரித்து மேய்ஞ்சி ரிப்பேர் பார்த்தோ இல்லை காம்பனன்ட்ஸ் எதுவும் உருவி விட்ட மாதிரியும் இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குது. மெயின் பிரச்சனை பேட்டரி ஊதி இருக்குது, அதுக்கப்புறம் பவர் பட்டனுக்கான அந்த டோட்டல் ஸ்டிப்பே பிஞ்சு போயிருக்கு. இதை வந்து எப்படி சரி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. இன்றைக்கி எப்படியாச்சும் கரண்டில் செருப்படி வாங்கியாச்சும் நம்ம இதை கற்றுக்குறோம், வாங்க போகலாம். ரகளைகள் ஆரம்பம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை எப்படி கழட்டணுமோ அதே போல் ஸ்டிப்பு கிப்பு பேட்டரி எல்லாத்தையும் போட்டு கழட்டின மாதிரியே மாட்டிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா பேட்டரி ஊதி போயிருந்தாலும் பவர் பட்டன் போயிருந்தாலும் நம்ம சார்ஜ் போடும்போது டிஸ்பிளேல இண்டிகேஷன் காட்டும், சார்ஜ் ஏறுது எவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டு. ஸோ அது வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். அது வந்துச்சுன்னா ஓகே, மதர் போர்டு வந்து டேமேஜ் இல்லாமல் நல்லா தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ அந்த டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் இப்போ வந்து நம்ம இதுக்கு சார்ஜ் போட போகிறோம். ஆனால் இதில் அந்த சார்ஜிங் போர்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா பின்னை மாட்டும் ஒன்றே லூஸாக கடகடன்னு ஆடிட்டு இருக்குது. எப்படி டைட்டாக அழுத்தி பிடிச்சி கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி இதெல்லாம் ஓகே, எப்படி பவர் பட்டன் இல்லாமல் ஃபோன் ஆன் ஆக வைக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் கூகுளில் தேடி பார்த்தேன், யூடியூப்பில் தேடி பார்த்தேன். எல்லோரும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு தான் வச்சுருக்கானே தவிர ஒருத்தவங்க கூட மேட்ரை சொல்ல மாட்டேருக்கான். எல்லாம் வளவளன்னு இழுத்தடிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அதனால் வெறுப்பாகி
சரி இந்த ஃபோன் அப்படியே விட்டுலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. Few moments later. அதுக்கப்புறம் சரி என்னத்தாச்சும் நோண்டி விட்டு ஆனாக வைக்கலான்னு சொல்லிட்டு திரும்பியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஊதி போன பேட்டரியை தூக்கி போட்டு பேட்டரி மாற்ற இடத்துல மல்டிமீட்டர் மூலமாக எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் டெர்மினல்னு கண்டுபிடிச்சி அது வழியாக நம்ம எக்ஸ்டர்னல் இன்புட் கொடுக்க போகிறோம். எப்படி ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனை சார்ஜ் போட்டுக்கிட்டே அந்த பேட்டரியோட பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் மல்டிமீட்டரை வோல்டேஜில் வச்சு 20 வோல்ட்டில் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிமீட்டரில் வோல்டேஜ் காட்டும். என் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஏதோ வேல்யூ காட்டுது, மைனஸ்னு காட்டல. அப்போ ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சுக்கணும்னு அர்த்தம். இதுவே மைனஸில் காட்டுச்சு அப்படின்னா நீ வச்சிருக்க டெர்மினல் தப்பு, மாற்றிவேன்னு அர்த்தம். ஸோ இது மூலமாக ப்ளஸ் மைனஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எனக்கு மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ண தெரியாது, ப்ரொஃபஷனலாக எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லித்தரேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நான் ஐபட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. இந்த மொபைலுக்கான இன்புட்ஸ் அப்படி கொடுத்தாச்சு. அடுத்து என்னென்னா, அந்த பவர் பட்டன் எங்கேருந்து வருது, அந்த பவர் பட்டன் இருந்தால் அதுக்கு எங்கேருந்து கனெக்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ இந்த பவர் பட்டனோட ஸ்டிப்பில் பார்த்தீங்கன்னா 10 பின்னு கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனுக்கு 2 பின்னு தான் தேவைப்படும், ஆனால் இதில் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பின்னையும் நம்ம செக் பண்ணணும். இதுக்கு மல்டிமீட்டரை பசர் மோடில் போட்டுக்கிட்டு மல்டிமீட்டர் ப்ராப்பை ஒரு பின்னை வந்து கிரவுண்டில் வச்சுருக்கிறேன். இன்னொரு பின்னை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பவர் பட்டனுக்கான ஸ்டிப் மாற்ற இடம், அதில் வந்து லெஃப்ட் சைடில் 5 பின்னு, ரைட் சைடில் 5 பின்னு. ஸோ ரைட் சைடு பின்னுலாம் வைக்கும்போது கீன்னு சவுண்டு வருது. அப்போ அது எல்லாமே கிரவுண்டு பின்னு, அதுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. லெஃப்ட் சைடில் 5 பின்னு கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது எதுலேயுமே பசர் அடிக்கலை. அப்போ அதுதான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கானது, பவர் பட்டனு, வால்யூம் பட்டனு, டவுன் பட்டனு எல்லாத்துக்கானது. ஸோ இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த மொபைல் ஆனாக வச்சிடலாம். இது பெரிய கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. நான் பட்டன் ஃபோனுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, நடுவில் ஒரு காப்பர் கம்பி, அப்புறம் ஒரு கேப்பு, வெளியில் ஒரு காப்பர் கம்பி, ரெண்டையும் ஒட்ட வச்சு அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி நடந்து ஃபோன் ஆன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதே போல் தான் லெஃப்ட் சைடில் 5 பின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து அந்த கிரவுண்டில் சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கிரவுண்ட் வந்து எல்லாத்துக்கும் காமனு. அதுக்கப்புறம் அதோட எண்டை வந்து 5 பின்னு இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், அதில் ஒன்று ஒன்றா வச்சு பார்க்கணும். பொதுவாகவே பவர் பட்டனை 3 செகண்டுக்கு மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த ஃபோன் வந்து பவர் ஆன் ஆகும். ஸோ அதே போல் கான்செப்ட் தான் இங்கே வந்து ஒவ்வொரு பின்லையும் 3 செகண்டுக்கு மேலே நம்ம வச்சுட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து பவர் ஆன் ஆகிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன்னா 3வது பின்னில் வச்சு செக் பண்ணும்போது நமக்கு மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சுங்க. எல்லாம் டெக்னாலஜி. ஃபோனு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் முக்கியமான விஷயம், அவங்க பாஸ்வேர்டே போடலை. அதை விட பெரிய விஷயம், ஃபோன் டச்சு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. உள்ளார பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு, தெரியுதா, அங்கங்கே கருப்பு கருப்பாக. பட் டச்சுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் எல்லாமே ஸ்வைப் பண்ணி பார்த்தேன், எல்லா பக்கமும் டச் நல்லா தான் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இது என்ன மாடல்னு பார்த்தோம். இந்த ஃபோனில் 16 GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 3 GB ரேமெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை, பவர் பட்டன் மட்டும்தான் பிரச்சனை. ஸோ நம்ம பொழுதுனைக்கும் இந்த மாதிரி வயர் வச்சு நோண்டிகிட்டே இருக்க முடியாது. கண்டிப்பாக நமக்கு இது பவர் பட்டன் வாங்கி போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கம்மி ரேட்டில் வாங்கினோம்ல. ஸோ இப்போ வந்து சொந்த ஊரில் இருக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக சென்னை போயிடுறேன். அதுக்கப்புறம் பல்லாவரம் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ பல்லாவரத்தில் போயிட்டு இந்த ஃபோனுக்கான ஸ்பேர் பார்ட்ஸை கம்மி ரேட்டில் வாங்குகிறோம். அதுதான் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, டெக்னிக்கலாக ஒரு ஃபோனில் பவர் பட்டன் வச்சு வால்யூம் பட்டன் எந்த பட்டனும் இல்லை, இருந்தாலும் அந்த ஃபோனை எப்படி ஆன் பண்ண வைக்கிறது அப்படின்னு டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டேன். இன்னொரு விஷயம், இந்த டச் ஃபோனை ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எல்லாமே டாப்பாக பிஞ்சு போய் கிடந்துச்சு. சரி இதை எப்படி சரி பண்ண முடியாது, எதுக்கு எடுத்துக்கிட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டுடலான்னு தோணுச்சு. அப்புறம் மனசு வைக்கல, சரி இது எடுத்து போயிட்டு வீடியோவில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுவோம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி எட்டு வந்தேன். ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். அதுக்கப்புறம் முன்னாடி தூக்கி போட்டேன். சரி அதுக்கப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு, சரி இதுக்கு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ண வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தோணுச்சா. பவர் பட்டன் இல்லாமல் ஒரு ஃபோனை எப்படி ஆன் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூகுளில் தேடி, யூடியூப்பில் தேடி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, வெறுப்பாகி தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் எடுத்தேன். சரி என்னதாச்சும் யோசிச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு நொங்கெடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சொல்யூஷன் தான். அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணி இந்த ஃபோனை ஆனாக வச்சாச்சு. இதிலேருந்து முயற்சி பண்ணி தோல்வியட, ஆனால் முயற்சியை பண்ணாமல் தோற்று போனீங்கன்னா உன்னை எல்லோரும் கழுவி ஊற்றுவாங்க, கமெண்ட்லலாம் கழுவி ஊற்றுவாங்க, என்ன இதுக்கு பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது மட்டும் கிடையாது, நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, எழுதிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சும்மா நமக்கெல்லாம் கிடைக்காதுப்பா, நம்ம என்ன இதெல்லாம் பார்த்தா நமக்கு செட் ஆகுதுப்பா அப்படின்னு இல்லாமல் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இதை உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மட்டும் சந்திக்கலாம். பாய் பாய்.